ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் நல்லா கம்மன்னு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட இதை பார்த்து ஈஸியாக மீன் குழம்பு செய்யலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க மீன் குழம்பு வைக்க போகலாம். பேன் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் 10லேருந்து 15 பூண்டு பல் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை, இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் இப்படி 1-2 கட் பண்ணி போட்டால் போதும். இது ரொம்ப நல்லா ரொம்ப ரோஸ்ட்டாக வதக்க தேவையில்லைங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்தளவுக்கு வதக்கினாவே போதுங்க. ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப இனிப்பான மாதிரி ஆயிரும். அதனால் தக்காளி கம்மியாக போட்டுக்கோங்க. 1 தக்காளி போதுங்க. 1 தக்காளி போட்டு இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். போட்டு இதை வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாங்க. இதில் 1 டீஸ்பூன் நான் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை வறுத்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், குழம்பு டேஸ்ட்டு கம்மியாயிரும். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆற வச்சு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது இப்போ நல்லா ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. அது நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை நம்ம தாளிச்சிடலாங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்கிறேங்க. இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி அதில் வெங்காயம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்படி சேர்க்குறனால குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தனியாக வருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்படி வணக்காமல் செஞ்சோம்னா குழம்பு ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். அதனால நல்லா இதில் கொஞ்சம் சுருளாக வணக்கிக்கோங்க. எண்ணெய் தெளிகிற அளவுக்கு இதில் நல்லா பேஸ்ட்டாக போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக செய்யணுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இதை வணக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா அந்த தண்ணி சுண்டி நல்லா வரணும். இப்போ புளி தண்ணி கரைசல் ஊற்றிடலாங்க. நான் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. திக்காக வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. நான் இதில் 3/4 கிலோ அளவுக்கு கட்லா மீன் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நீங்கள் கட்லா மீன் தான் சேர்த்துக்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன மீன் வச்சுருக்கிறீங்களோ அந்த மீன் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் சேம் மெத்தடு தான். டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. எல்லா மீனையும் இப்போ நான் போட்டாச்சு. மீன் போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. போட்டு கிளறக்கூடாது, கரண்டி விட்டு நம்ம கிளறி விடக்கூடாது. இப்போ மீன் போட்டதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மூணுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்முலேயே இருக்கணும். சீக்கிரமாக மீன் வெந்துடும். நம்ம சிக்கன் மட்டன் மாதிரிலாம் கிடையாது. இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. பாருங்கள், வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமே தெரியுது. நல்லா அந்த ஒயிட் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். மீனும் உடையில, ஆனால் வெந்துருச்சு. நல்லா டேஸ்ட்டாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள்.
நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதில் நம்ம கறிவேப்பிலை தலை போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை தலை போட்டுக்கோங்க. போட்டு இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.